ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்தங்கஞ்சி. ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கும் டெலிவரியான பொண்ணுங்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் காரணத்தோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சியை வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இது எலும்புகளுக்கு நல்ல வலிமை தரும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சாயங்கால நேரத்தில் டீ வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுத்தோம்னா அவங்க தெம்போட ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பாங்க. 50 வயசுலேயும் கூட அவங்க வலிமையோடு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கலாம் அப்படின்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்கு நான் 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ இதை அலசி எடுத்துருவோம். உளுந்தை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்குவோம். உளுந்தை இப்போ இந்த குட்டி கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். உளுந்தை இப்படி கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தில் நல்ல மணம் வந்துருச்சு. கருக விடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நாம் கழுவி எடுத்த உளுந்து இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, கருகவும் இல்லை. நல்லா மணமாக நல்லா வறுத்து எடுத்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். உளுந்தை இப்போ நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். இதை ஆறட்டும். அடுத்ததாக 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம அலச வேண்டியதில்லை. இதை ஆல்ரெடி கழுவி காய வச்ச அரிசி தான். இப்போ இதை வறுத்து எடுத்துக்குவோம். மறுபடியும் இந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இதில் இப்போ பச்சரிசியை சேர்த்துக்குவோம். இதை பொரிய விடாமல் லேசாக வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசியை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இந்த பச்சரிசியை ஏற்கனவே உளுந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட சேர்த்துருவோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். அதே கடாய் மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். கடாயில் ஏற்கனவே இருந்த சூடில் நெய் உருகிடுச்சு. இப்போ இது கூட 5 பிஸ்தா பருப்பை போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். வறுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் பச்சரிசியையும் இப்படி ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துட்டேன். இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதும். உளுந்தங்கஞ்சி செய்கிறோன்னு சொல்லிட்டு வெள்ளை உளுந்தில் செஞ்சிங்கன்னா அதில் அந்த தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் கண்டிப்பாக கருப்பு உளுந்துலையே செய்யுங்க. அதில் தான் நிறைய நமக்கு இரும்பு சத்து இருக்குது. கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு தேங்காய் பால் வேணும். நான் இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் மூடி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மூடி. இதை 2 டைம் அரைச்சி இதுலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கருப்பு உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு 300 கிராம் வெல்லம் தேவை. 300 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறோம். கருப்பு உளுந்தங்கஞ்சி நாம் மண் சட்டிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சு அதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் வெள்ளை கரைசல் ரெடி பண்ணுறோம்.
அதுக்கு நான் இந்த 300 கிராம் வெல்லத்தை 1/4 லிட்டர் தண்ணியில் போட்டிருக்கேன். அது அப்படியே கரையட்டும். அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதில் நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல கருப்பு உளுந்தும் பச்சரிசியும், அந்த பொடியை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். நான் இதுக்குள்ளே கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கரைச்சிக்குவோம். இதை இப்படி கரண்டியை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு கட்டி கூட இல்லை. நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கணும். நான் நல்லா கரைச்சிட்டேன். இனிமேல் தண்ணி கொதிச்சோடனே அதில் இந்த கரைசலை ஊற்றி தான் நாம் உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே இதில் 1 ஸ்பூன் கல் உப்பை சேர்த்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நாம் கரைச்சி வச்சுருக்க உளுந்து பச்சரிசி கலவையை இதில் ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. நான் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் அலசி இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கட்டியாயிரும், அப்புறம் குடிக்க நல்லா இருக்காது. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இந்த கஞ்சியை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சோம் அப்படின்னா எல்லாம் பொங்கி கீழே ஊற்றிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இதை கிளறி கொடுத்துக்கணும். நான் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இதை அப்படியே நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், உளுந்தங்கஞ்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இது கூட வெள்ளை கரைசலை சேர்த்துக்குவோம். நான் இப்போ இதில் வெள்ளை கரைசல் சேர்க்குறேன். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். எனக்கு 300 கிராம் வெல்லம் போதும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அது ரொம்பவும் தித்திப்பாக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இது நல்லா கொதித்து வேகட்டும். பாருங்கள், அப்படியே கொதித்து சூப்பராக வருது பாருங்கள். இதை அப்படியே நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா அப்படியே கொதித்து வேகுது. அப்படியே கொதித்து வருது பாருங்கள். 2 நிமிஷம் கழித்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை நான் இது கூட சேர்க்குறேன். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மறுபடியும் இதை நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். ஃபைனலாக நாம் நெய்யில் பொரிச்சு வச்சுருந்தோம்ல பிஸ்தா பருப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கிளறி கொடுத்துக்குவோம். இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருப்பு உளுந்தங்கஞ்சி அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு. நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.